தூக்கம் ஊழியர்கள் கிட்டத்தட்ட 7 வருஷமா வந்து அவங்களுக்கு இந்த சம்பள வராமல் இருக்குது. அதாவது கன்சல்டேட்டில் போட சொன்னாங்க, ஆனால் அவங்க அக்கௌண்ட்டுக்குள்ளாவே காட்டல. ஆனால் அவங்க தொடர்ந்து பணியாற்றுறாங்க. ஏற்கனவே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் 18ஆம் தேதி அடுத்த கட்ட போராட்டத்தை மாதிரி ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க. இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் குடோன் இருக்காங்க, டிபிசியில் இருக்காங்க, நம்மளோட கேபிட்டல் இருக்காங்க, பிடிசி குடோன், தாலுக் குடோன் இருக்காங்க. இது இங்கே இல்லை, மாவட்டம் ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களெல்லாம் சில இடங்கள் இந்த மாவட்டம் ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்து கான்ட்ராக்டாக கொடுத்துருப்போம். சில மாவட்டங்கள் கான்ட்ராக்டாக இருக்கும். சில மாவட்டங்களில் அங்கே இருக்கிற இங்கே குடோன் இன்சார்ஜ் மூலமாக க்ரீன் கார்டு அண்ட் பிங்க் கார்டு கொடுத்து அவங்களுக்கு ஊதியத்தை கொடுத்துருப்போம். சில இடங்களில் டன்னேஜ் ஏற்றுவது ஒரு கூலி இருக்கும், இறக்குவது ஒரு கூலி இருக்கும். அதை போல் பருவகால பணியாளர்லாம் இருக்காங்க. எல்லோரும் எல்லா பக்கம் இருந்திருக்காங்க. அவங்கள பல ஆண்டு காலமாக அவங்களோட வயதை கணக்கெடுத்து, அவங்களோட படிப்பு கணக்கெடுத்து, அவங்களோட எப்போ உள்ளே வராங்களோ 10ஆவது படிச்சிருக்காங்களா 12ஆவது படிச்சிருக்காங்களா கணக்கெடுத்து இவங்கெல்லாம் இந்த சுமை பணியாளர்கள் பிசியாக இருக்கிறவங்க சூப்பரண்டாவோ மாறத்துக்கு ஆக்சுவலி ப்ராசஸ் உண்டு. அது அந்தந்த இடங்களில் செக் பண்ணி அவங்களெல்லாம் குவாலிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்க உடனே அடுத்த பணியிடங்களுக்கு ஃபில் பண்ணுறோம். இந்த சேலரி பேமெண்ட் பல காலமாக லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒருங்கிணைந்து எங்கே கான்ட்ராக்ட் இருக்குது, எங்கே கான்ட்ராக்ட் இல்லாமல் டேரெக்டாக பணியாற்ற செக் பண்ணிவிட்டு வருங்காலங்களில் சம்பள குறைபாடு வந்து ஏற்றி கொடுக்கும். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து 3 மாநில எல்லையில் இருக்குது. இங்கேருந்து வந்து அண்டை மாநில கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் வந்து ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்துட்டே இருக்குது. அதே மாதிரி ரேஷன் பொருட்களை வந்து வீட்டில் பதுக்கி வச்சு விற்கிறதாவும் இது வந்திருக்காரு. நிறைய கருத்துக்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்மளோட சிவில் சப்ளைஸோட டிஎஸ்பி இருக்காருங்க, அவர் மூலமாக நம்மளோட சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது மூலமாக மாவட்ட நிர்வாகம், அதாவது எஸ்பி லெவலில் ரேங்கிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமாக இந்த பல மாவட்டங்களில் பார்டர் கிராசிங் நிறையா இருக்குது. இந்த மாவட்டம் நிறைய சீசர்ஸ் இருக்குது. இப்போ கூட வரும்போது பார்த்தா நிறையா இருக்கிறதா 240க்கும் மேற்பட்ட வண்டிகள்லாம் சீசர் பல ஆண்டு காலமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட 2-3 டன்னெலாம் அரிசி பதுக்கியிருக்காங்க. இந்த மக்களிடம் அவேர்னஸ் கொடுக்குறோம். எங்கே இந்த அரிசிகள் எங்கேருந்து வெளியே போகுதுங்கிறத மானிட்டர் பண்ணுறோம். இந்த மாவட்டத்தில் சில ஸ்பெசிஃபிக்காக 2-3 பேர் இந்த மாவட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக 2-3 பேர் இந்த கடத்தலில் ஈடுபடுறதா ரொம்ப நியூஸ் பேப்பர் மூலமாக வந்தது. அவங்களையும் மாவட்ட நிர்வாகம் மூலமாக பேசிவிட்டு காலையில் கூட எஸ்பி அவங்கள பேசினேன். எஸ்பி மேடமே பார்த்து டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க டைம் சொல்லி நம்மளோட டிஎஸ்பி துறை மூலமாகவும் விரைந்து முடிவெடுக்கப்படும். விரைந்து இவங்களெல்லாம் செக் பண்ணி இனிமேல் இந்த மாதிரி திருட்டு பதுக்கல் இதெல்லாம் இல்லாத அளவுக்கு ஸ்டெப் சொல்லணும். ஜென்ரலாகவே நம்மளோட துறைகளில் நம்மளோட மாநிலம் ஃபுல்லாகவே பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் மூலமாக செக் போஸ்ட், அதாவது மாநிலம் எல்லைகள் இருக்கிற மாவட்டங்களில் செக் போஸ்ட் உண்டு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் உண்டு, ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் உண்டு, நம்ம சிவில் சப்ளைஸ் துறைகள் மூலமாக செக் போஸ்ட் உண்டு. இந்த செக் போஸ்ட் பலான ஒரே எல்லையில் 3 செக் போஸ்ட் இருக்கும் டிஸ்டன்ஸாக. அதெல்லாம் ஒருங்கிணைந்து வருங்காலங்களில் இன்டெகிரேட்டடாக எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்த பில்டிங்காக செக் போஸ்ட்டாக பண்ணுறதுக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுக்கு துறைகளையும் ஆலோசனை பண்ணியிருக்கோம். வருங்காலங்களில் இந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே வருங்காலங்களில் தனித்தனி செக் போஸ்ட் இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்தையும் கலந்து ஆலோசனை செஞ்சுருக்கு. ஒரே ஒருங்கிணைந்த செக் போஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வருங்காலங்களில் கண்டிப்பாக அமைக்கணும். மகளிர் உரிமை தொகை திட்டம் ரேஷன் கார்டு புது ரேஷன் கார்டுக்கு ஆல்ரெடி நம்ம முதலமைச்சர் அவர்கள் கடந்த 7ஆம் தேதி துவக்கி வச்சிருக்கார். அது வந்து 73 ரேஷன் கார்ட்ஸ் இருக்குது. அது அந்த மாவட்டங்கள் மூலமாக மாவட்ட நிர்வாகம் மூலமாக மாவட்ட நிர்வாகம் இணைந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பு அமைச்சர்கள் மூலமாக கார்டு கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட அன்றைக்கி தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட 70,000 கார்ட்ஸ் கொடுத்தாச்சு. இனி வருங்காலங்கள் யாரெல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லோரும் நம்ம மற்ற துறைகள் மாதிரி தபால்லையே போஸ்டல்லையே போகிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களோட கோரிக்கைகளை கேட்டிருக்கோம். வருங்காலங்களில் யாருக்கும் அப்ளை பண்ணால் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு தபால்லையே அவங்க வீட்டுக்கு வச்சுருக்கோம். சார், இந்த பயோமெட்ரிக்கில் தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டு இருக்குது. பயோமெட்ரிக் சரியாக இல்லாதனால கைரேகையில் பேர் நீக்கிறாங்க அப்படிங்கிற புகார் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இல்லை, அதுக்கு என்ன சிறப்பாக என்ன சொல்லியிருக்கோம், சில நாட்களில் இந்த பயோமெட்ரிக்கில் இணைக்கணும். ஆதார் அந்த பயோமெட்ரிக் கண்டிப்பாக ஒரு குடும்ப உறுப்பினரும் ரேஷன் கார்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் பயோமெட்ரிக் வைக்கணும்னு கட்டாயம் இருக்குது. இது நம்ம கட்டாயம் மட்டுமல்ல, இது ஒன்றிய அரசோட கட்டாயம் உண்டு. எல்லா ரேஷன் கார்டு ஹோல்டரும் கண்டிப்பாக ரேகை இருக்கணும்னு இருக்குது. அதை முறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 97% ரேகைகள் எல்லாம் கணக்கு கொடுத்தாச்சு. சில இடங்களில் குறை இருக்குது. சில பேர் ஊரில் இருந்திருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க, சில பேருக்கு ரேகைகள் பதிவு இருந்திருக்காது. அதெல்லாம் கணக்கெடுத்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது சில நேரங்களில் ஃபிங்கர் பிரிண்ட்டை சரியாக இல்லை சார்ங்கிறாங்க. அவங்களுக்கு கண் இமைகள் மூலமாக பண்ணுறோம். பல கடைகளில் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நீ வருங்காலங்களில் கண் இமை மட்டும் இல்லாமல் நம்ம முகம் ஃபேஷியல் ரெகக்னேஷன் கூட வருங்காலம் திட்டமிட்டு இருக்கோம். அதையும் ஒரு பைலட் மாதிரி செக் பண்ணிவிட்டு வருங்காலங்கள் அதை முன்படுத்தும்.
முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.